சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெண்கள் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டப் போட்டிகள் நடைபெற்றன. சென்னை காணத்தூரில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக், நடிகை ஸ்னேகா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் என 5000 பேர் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தானில் பங்கேற்றனர். மதுரையில் மகளிர் காவல்துறை சார்பில் மகளிர் உதவி எண் 181 குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப் போட்டியில் பெண் போலீசார், கல்லூரி மாணவிகள் என 2000 பேர் கலந்து கொண்டனர். ஆயுதப்படை மைதானத்தில் இருந்து மாரத்தானை காவல் ஆணையர் லோகநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மாநகர காவல் சரகத்தின் கீழ் பணிபுரியும் மகளிர் காவல்துறையினருக்கு ஒரு நாள் அனுமதி விடுப்பு வழங்கியுள்ளதாக ஆணையர் தெரிவித்தார். கரூரில் காவல் உதவி செயலி மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட காவல்துறை சார்பாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் மாரத்தான் மற்றும் 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் போட்டியினை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 500 பேர் கலந்து கொண்டனர். போட்டிகளில் முதல் 10 இடங்களில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. பெரம்பலூரில் பாலக்கரை பகுதியில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் மகளிர் போலீசார் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசோரா பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண்ணான 1098, பெண்கள் பாதுகாப்பு எண்ணான 181 குறித்த டி-ஷர்ட் அணிந்து 200க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள், வேப்பந்தட்டை அரசு கல்லூரி மாணவிகள் பேரணியாக வந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கோலப்பரூரில் தனியார் செவிலியர் கல்லூரி சார்பில் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுமிகள், மாணவிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் மாவட்ட நீதித்துறை மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கம், எழுத்து பணியாளர்கள் சேமநல சங்கம் மற்றும் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இருபால் வழக்கறிஞர்கள் பேரணியில் பங்கேற்று பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்போம், மானுடம் காக்க, மகளிர் நலம் காப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்றனர். மக்கள்